பஞ்சாரப்பேட்டை. எங்க வீட்டு சமையல்ல இன்னைக்கு என்ன டிஷ் வாங்க பார்க்கலாம். ஹாய் ஆண்டி. ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்க பேர்? ராஜேஸ்வரி. சோ உங்க நேட்டிவ் பிளேஸ் சொல்லுங்க. கும்பகோணம். கும்பகோணம். சோ தஞ்சாவூர் எப்படி ஆண்டி இருக்கீங்க? என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்றாங்க, அதனால தஞ்சாவூர். ஓகே. தஞ்சாவூர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. எவ்வளவு வருஷமா இருக்கீங்க தஞ்சாவூர்ல? ஒரு 30 வருஷமா இருக்கும். 30 வருஷமா இருக்கீங்க. சோ இன்னைக்கு எங்களுக்காக என்ன டிஷ் செஞ்சு காமிக்க போறீங்க? மட்டன் பனாரஸ் ஃப்ரை. மட்டன் பனாரஸ் ஃப்ரை. மட்டன் தனியாக பனாரஸ்னா பட்டு தான் கேள்விப்பட்டிருக்கேன். இது அது புதுமான ஒரு பேர், அதனால இதா இருக்குமேன்ட்டு வச்சிருக்கோம். இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி ஆண்டி? பூண்டு சேர்த்துருக்கோம், வெங்காயம் சேர்த்துருக்கோம். அது நல்லா இருக்கும். அது சேர்த்து இதுன்னா அது ஃப்ரையா புதுசா இருக்கும். ஒரு புது டிஷ்ஷா சொல்றீங்க. சரி, இந்த மட்டன் பனாரஸ் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள்: மட்டன், பூண்டு, சின்ன வெங்காயம், வரமிளகாய், கிராம்பு, பட்டை, முந்திரி பருப்பு, உப்பு, எண்ணெய். ஓகே. தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்தாச்சு ஆண்டி. நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. குக்கர் வச்சு எல்லாமே அதிலே ஃப்ரை பண்ணி இது பண்ணி வறுத்து அதிலே பண்ணிடலாம் எல்லாம். சரிங்க ஆண்டி. அப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் என்ன போடணும் ஆண்டி? எண்ணெய். என்ன ஒரு 6 ஸ்பூன் 7 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நிறையாவே ஊற்றிருக்கணும். ஓகே. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் ஆண்டி? பட்டை கிராம்பு போடணும். பட்டை கிராம்பு. ஆண்டி இது வந்து நார்த் இந்தியன் டிஷ்ஷா? இல்லை இல்லை, நார்த் இந்தியன். ஓகே. இது எந்த ஊர் சேர்ந்தது இல்லை என்ன மாதிரி டிஷ் ஆண்டி இது? இது ஸ்பெஷலாக ஒரு இது ஐட்டம், நீங்களே இன்னோவேட்டிவாக கிரியேட் பண்ணது? ஆமாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் செஞ்சப்போ எப்படி இருந்துச்சு அந்த டேஸ்ட்? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இது அரைக்க ஒன்றுமே வேண்டியது இல்லை, அப்படியே நேரடியாக செய்கிறது இது. ஓ சூப்பர். அடுத்தது என்ன பண்ணணும் ஆண்டி? வெங்காயம். சின்ன வெங்காயமா பெரிய வெங்காயம்? சின்ன வெங்காயம். ஓகே. இது எவ்வளோ குவான்டிட்டி போடணும்? இது ஒரு 200 கிராம். 200. அப்போ தான் கிரேவி ஆட்டம் இருக்கும். இதில் வந்து நம்ம மசாலாஸ் எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம்? மசாலா ஒன்றுமே இல்லை, அது பூண்டு போகிறதுனால அது கொஞ்சம் மசாலா ஆட்டம் ஆகும். ஆனால் அரைக்க வேண்டியது இல்லை. ஓகே. அரைக்காம பொடியாக அரிஞ்சு வச்சுட்டு அதே போடணும். ஸோ பூண்டு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ அந்த மிளகாய் தூள், மஞ்சள் தூள் எதுவுமே யூஸ் பண்ணணும்? மிளகாய் தான் கிள்ளி போடணும் காரத்துக்கு. ஓகே. அந்த பட்டை கிராம்பு காரம் வந்துடும், மிளகாய் காரம் வந்துடும். ஓகே. ரொம்ப வித்தியாசமாகவே இருக்கு. ஸோ வெங்காயம் வதக்கினதுக்கு அப்புறம் பூண்டு போடணும். பூண்டு வந்து எப்பவுமே வந்து குழம்புலாம் கொஞ்சம் தான் போடுவாங்க. இது நிறைய இது வந்து டேஸ்ட் வரும். அப்பதான் நிறைய பூண்டு ஆட் பண்ணாதான் டேஸ்ட் இருக்குமா? ஓகே. இது வந்து வெங்காயத்துக்கு ஈக்குவலா போடணுமா இல்ல வந்து வெங்காயத்தோட ஜாஸ்தியா போடணுமா? வெங்காயத்தோட இதே போடணும். சரி, ஈக்குவலா. ஈக்குவலா போடணும். அடுத்தது மிளகாய். காஞ்ச மிளகாவா? ஆமா. இது ஒரு 5 மிளகாய் போடலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இது வதக்கினதுக்கு அப்புறம் மட்டன் போட்டு. மட்டன். ஓகே. இது ஃப்ரெஷ் மட்டன் வந்து சாப்பா கட் பண்ணிடணுமா? வேற ஊற வச்சது எதுவுமே பண்ண வேண்டாமா? வேண்டாம், எதுவுமே இல்லை. ஒன்றும் வேண்டாம். ஓகே. மட்டன் எவ்வளோ குவான்டிட்டி போடணும்? 1/4 கிலோ போட்டு. 1/4 கிலோ. 200 கிராம் பூண்டு, 200 கிராம் வெங்காயம், 1/4 கிலோ பட்டர் சிக்கன். நல்லா இதாட்டம் வதக்கிட்டு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிடணும். வேகிறதுக்கு வேகணும், அப்போ தான் வேகும். சால்ட்டு போட்டு ஃபஸ்ட்டு சால்ட் போட்டு அதுக்கப்புறம் தண்ணி. சால்ட் என்ன? 2 ஸ்பூன் சால்ட். ஓகே.
ஸ்பெஷலாக பண்ணுவீங்க? சிக்கன் பெப்பர் சிக்கன் ஃப்ரை. பெப்பர் சிக்கன் ஃப்ரை. ஓகே. அப்புறம் மட்டன் பிரியாணி. ஓகே. ஸோ நான்வெஜ்ல நீங்கள் எக்ஸ்பர்ட் போல இருக்கு. எல்லாமே பண்ணுவேன். சூப்பர். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? 4 கப்பு தண்ணி ஊற்றணும். ஓகே. வேகிறதுக்கு. சரி. ஏன்னா மட்டன்னால கொஞ்சம் வேகணும், நல்லா வெந்தால் தான் நல்லா இருக்கும். ஓகே. எவ்வளோ நேரம் நம்ம வேக? அது ஒரு விசில் வந்து 10 விசில் வைக்கணும். 10 விசில். ஓகே. கொஞ்சம் ஆவி வந்தப்புறம் அந்த குக்கர் வெயிட் வைக்கணும். சரிங்க ஆண்டி. ஓகே. ஆவி வந்துருச்சு, வெயிட் போட்டுடலாமா ஆண்டி? வெயிட் போட்டுடலாம். ஓகே. ஸோ ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணோம்ல? ஆமாம். மட்டன் நல்லா வேகிறது. ஆமாம். நல்ல ஒரு வாசனை, சூப்பரா இருக்கு ஆண்டி வாசனை. இந்த தண்ணி கொஞ்சம் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் சுண்ட வச்சுட்டா தண்ணி குறைஞ்சி. ஓகே. ஸோ இதுலயே வச்சு நம்ம சுண்ட வச்சிடலாம். இதுலயே வச்சு சுண்ட. ஓப்பன்லயே? ஓப்பன்லயே. ஓகே. அப்ப அடுப்பு பற்ற வச்சிடலாமா? பற்ற. ஸோ இது எவ்வளோ நேரம் நல்லா சுண்ட வைக்கணும் ஆண்டி? இது ஒரு 10 நிமிஷத்துல சுண்டு. சரி. ஓகே. இப்போ அடுத்த ப்ராசஸ் என்ன நம்மளுக்கு? அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ரெடி ஆயிடுச்சா? ஓகே. தண்ணி சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். வாவ், நல்ல வாசனையா இருக்கு ஆண்டி. ரெடி ஆயிடுச்சா? தண்ணி சுண்டிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். அப்ப நம்மளோட மட்டன் பனாரஸ் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. சூப்பர். அப்படியே எனக்கு வந்து சர்வ் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாம். முந்திரி பருப்பு டெக்கரேஷன் பண்ணிட்டா முடிஞ்சிடுச்சு. ஓகே. ஸோ கார்னிஷ்காக முந்திரி பருப்பு. ஆமாம். டேஸ்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஆண்டி. தேங்க்யூ ஸோ மச். ஒரு வித்தியாசமான சூப்பரான டிஷ் எங்களுக்கு செஞ்சு கொடுத்ததுக்கு. ஓகே. நான் இந்த மட்டன் பனாரஸ் ஃப்ரை வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது எப்படி செய்யணும்னு ஒரு சின்ன ரீகேப். மட்டன் பனாரஸ் ஃப்ரை செய்ய ஃபர்ஸ்ட் அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்தது பட்டை கிராம்பு போட்டு வதக்கிடுங்க. அதில் ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிடுங்க. அதே அளவுக்கு பூண்டும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. அடுத்தது 4 வரமிளகாவை போட்டுக்கோங்க. இதோட 1/4 கிலோ மட்டனை சேர்த்தி உப்பு போட்டு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணி வெயிட் போட்டுருங்க. 10 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி தண்ணியை நல்லா சுண்ட வைங்க. 10 மினிட்ஸ் சுண்டதுக்கப்புறம் ஒரு பவுலில் சர்வ் பண்ணி கேஷ்யூ நட்ஸை கார்னிஷ் பண்ணிங்கன்னா மட்டன் பனாரஸ் ஃப்ரை ரெடி.